ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் WB ஈட்ஸ் எழுதின அ ப்ரேயர் ஃபார் மை டாட்டர் அப்படிங்கிற போயமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி போயட்டோட ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் WB ஈட்ஸ். இவரோட ஃபுல் நேம் வில்லியம் பட்லர் ஈட்ஸ். இவர் ஒரு ஐரிஷ் போயட், ட்ராமாட்டிஸ்ட் அண்ட் ரைட்டர் அண்ட் 20th சென்ச்சுரி லிட்ரேச்சரோட ஒன் ஆஃப் த ஃபார்மோஸ்ட் ஃபிகர் அப்படின்னு இவர் சொல்லப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் 1923 இவர் நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சரும் வாங்கியிருக்காரு. இப்போ இந்த போயம் என்னன்னு பார்த்துடலாம். இந்த போயமில் ஈட்ஸ் எதை பற்றி சொல்லியிருக்கார் அப்படின்னா, அவரோட பொண்ணை பற்றி சொல்லியிருக்காரு. கை குழந்தையாக இருக்க அவரோட பொண்ணு எப்படி வளரணும், ஒரு விமனாக எப்படி இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட அவர் வேண்டிக்கிற வேண்டுதலை தான் இந்த போயமாக எழுதியிருக்காரு. முதல்ல கடவுள்கிட்ட எப்படி ப்ரே பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட டாட்டர் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. என்னோட டாட்டரை ரொம்ப அழகாக ஆக்குங்க, ஆனால் அந்த அழகே அவளுக்கு கிரேசி ஆக்கி அதில் அடிமை ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த அழகுனால அவளோட நேச்சுரல் கைண்ட்னஸ்லாம் பாதிச்சிடக்கூடாது, அவளோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் அவளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கிரீக் மித்தாலஜியில் இருக்கிற ஹெலன் ஆர் வீனஸ் அவங்கள பற்றியும் சொல்கிறாரு. அவங்கள மாதிரி என் பொண்ணு அழகுனால சஃபர் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இவளோட அழகு எப்படிப்பட்ட அழகாக இருக்கணும்னா, ஒரு ஹியூமிலிட்டியோட கலந்த ஒரு அழகாக இருக்கணும். ஹியூமிலிட்டினா பணிவோடு இருக்கிற ஒரு அழகாக என் பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட ஃபிசிக்கல் பியூட்டியை விட எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஈட்ஸ் சொல்கிறாருன்னா, நம்மளோட சார்மிங் மேனர்ஸ், அதாவது நம்ம நடத்தை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஈட்ஸ் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிறாருன்னா, இவரோட டாட்டர் கைண்டாக இருக்கணும், கோர்ட்டியஸாக இருக்கணும், லேர்ன்டாக இருக்கணும், தாட்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. கைண்டுனா பணிவு, கோர்ட்டியஸ் அப்படின்னா மரியாதை, அவள் எல்லாமே லேர்ன் பண்ணக்கூடிய பொண்ணாக இருக்கணும், அண்ட் தாட் நிறைஞ்சு இருக்கிற பொண்ணாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவ கற்றுக்கிற விஷயம் எல்லாமே இவளை ஒரு தலக்கணமான ஒரு பொண்ணாக ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. இவ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல தழைச்சு இருக்கிற ஒரு மரம், அதாவது மறைஞ்சிருக்கும், அந்த தழைச்சு இருக்க மரம் எங்கேயாச்சும் மறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவ நல்லா தழைச்சு செழிச்சு இருக்கணும், ஆனால் ஹிட்டனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. இவளோட தாட்ஸ் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும். எப்படி அப்படின்னா, லினட்ஸ் மியூசிக் மாதிரி. லினட் அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் பேர்ட். அந்த பேர்டோட மியூசிக் மாதிரி இவளோட தாட் எல்லாரையும் ஹாப்பி படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இவரோட பொண்ணு ஹாப்பினஸ் அண்ட் மேக்னனிமிட்டிக்கு சிம்பலா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹாப்பினஸ் அண்ட் மேக்னனிமிட்டினா பெருந்தன்மை, இதுக்கு அடையாளமா இவரோட பொண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அடுத்து என்ன வேண்டிக்கிறாருன்னா, இவரோட டாட்டர் ஹேட்ரட்ல இருந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. ஹேட்ரட் அப்படின்னா மற்றவங்க வெறுக்கிறாங்க இல்லையா, அந்த வெறுப்புகள் எல்லாம் சம்பாதிக்காம அதுல இருந்து இவ ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. ஈட்ஸ் என்ன சொல்றாருன்னா, எத்தனை கொடிய விஷயங்கள் ஈவில்ஸ் இருந்தாலும் இந்த ஹேட்ரட் தான் அதுல ரொம்ப பெரிய கொடிய விஷயம் அப்படின்னு சொல்றாரு. தான் பொண்ணு எப்போதுமே அதே அழகோட அதே அறிவோட ரொம்ப சார்மிங்கா இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவ எப்ப வெறுப்பெல்லாம் சம்பாதிக்காம அவ ரொம்ப சுதந்திரமா இருக்காளோ அப்பதான் அவளோட சோல் பியூர் ஆகும், இன்னசென்ட்டாவே இருப்பா அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஆல்சோ எவ்வளோக்கு எவ்வளோ விமர்சனம் வந்தாலும் அது எல்லாமே அவ கடந்து வருவா அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, இன்டெலெக்சுவல் ஹேட்ரட் தான் இருக்கிறதுலயே ரொம்ப மோசமான ஹேட்ரட். இதுதான் ஒரு விமனை அரோகண்ட் ஆக்கும், அவங்களோட ப்ராப்பர்ட்டியும் ரூயின் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இன்டெலெக்சுவல் ஹேட்ரட் அப்படின்னா என்னன்னா, அவங்க அறிவு சார்ந்த ஒரு வெறுப்பு, அவங்க அறிவா இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வெறுப்பாங்களே, அந்த மாதிரியான வெறுப்பு தான் ரொம்பவே ஒரு விமன்ட்ட அரோகண்ட் ஆக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அவரோட பொண்ணு இந்த மாதிரி எந்த ஒரு வெறுப்புகளையும் சம்பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு. அடுத்து ஈட்ஸ் அவரோட பொண்ணோட மேரேஜை பற்றி ப்ரே பண்ணுறாரு. ஈட்ஸ் என்ன ஆசைப்படுறாருன்னா, அவரோட பொண்ணு எந்த மாதிரியான ஃபேமிலிக்கு வாக்கப்பட்டு போகணும் அப்படின்னா, நல்ல ட்ரெடிஷ்னலான ஃபேமிலியாக இருக்கணும், நிறைய செரமோனியலாக இருக்கிற மாதிரி ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அந்த ஃபேமிலியில் கோர்ட்டசி இருக்கணும், ரீஃபைன்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. கோர்ட்டசி அப்படின்னா மரியாதை, ரீஃபைன்மெண்ட் அப்படின்னா பியூரிட்டி, இது ரெண்டும் நிறைஞ்ச ஒரு ஃபேமிலியாக என் பொண்ணு வாக்கப்பட போகிற ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அந்த ஃபேமிலிக்குன்னு நிறைய கஸ்டம்ஸ் இருக்கணும், அதாவது வழிமுறைகள் இருக்கணும், ட்ரெடிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி வேண்டிக்கிறாரு. அந்த ஃபேமிலியோட அவுட்கம்மா என்னெல்லாம் இருக்கணும்னு ஈட்ஸ் வேண்டிக்கிறார் அப்படின்னா, பியூட்டி, இன்னசென்ஸ், சார்ம், கிரேஸ், பிளென்டி,
ப்ராஸ்பெரிட்டி, க்ளோரி அண்ட் ஹானர் இது எல்லாமே அந்த ஃபேமிலியோட அவுட்கம்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட பொண்ணு எப்படி இருக்கணும்னா ஒரு லாரல் ட்ரீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. லாரல் ட்ரீனா உங்களுக்கு தெரியலன்னா கூகுள் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். அது மாதிரி இவர் பொண்ணு எல்லார்கிட்டேயும் அட்டாச் ஆகி அப்படி ஸ்ப்ரெட்டிங் லாரல் ட்ரீ மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ விக்டரி, க்ளோரி அண்ட் ஹியூமர் இது எல்லாத்தோட அடையாளமாக சிம்பிளாக இவரோட பொண்ணு இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. இப்போ அட்லாஸ்ட் ஈட்ஸ் இவரோட பொண்ணோட நேமை ரிவீல் பண்ணுறாரு. இவரோட பொண்ணோட நேம் என்னன்னா ஆனி. ஈட்ஸ் இவரோட பொண்ணான ஆனியை நினச்சி தான் இந்த போயமை எழுதியிருக்காரு. தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த போயம், அ ப்ரேயர் ஃபார் மை டாட்டர்.